அந்த கிராமத்தின் எல்லையில் வயலின் நடுவே ஒரு சிறிய ஓட்டு வீடு. அதில் 90 வயதை கடந்த ஒரு முதியவர். வயசு அவரை சோர வைக்கவில்லை. நினைவுகள் மட்டும் தினமும் அவரோடு பேசிக் கொண்டிருந்தன. சூரியன் உதிக்கும் முன்பே அவர் எழுந்து விடுவார். மண்ணை தொட்டால் மனைவியின் சிரிப்பு நினைவுக்கு வரும். இந்த வருஷம் நெல் நல்லா விளையும் என்று சொல்லி தன் அருகில் நின்று விதை தூவிய அவள் முகம். அந்த நினைவுகள்தான் இன்றும் அவரை வயலுக்குள் இழுத்துச் செல்கின்றன. மனைவி இறந்த பிறகு குழந்தைகள் வேலை தேடி நகரத்துக்கு போனார்கள். எங்களோடவே வாங்க அப்பா என்று அவர்கள் அழைத்தார்கள். ஆனால் அவர் செல்லவில்லை. ஏனென்றால் அந்த மண், அந்த வீடு, அந்த வயல், அவையெல்லாம் அவளின் சுவாசம் போல இருந்தது. அவற்றை விட்டுச் செல்ல மனம் ஒப்புக்கொள்ளவில்லை. ஒவ்வொரு நாளும் மதிய நேரத்தில் வீட்டின் சுவரில் தொங்கியிருந்த கிழிக்கக்கூடிய நாட்காட்டியை அவர் மெதுவாக கிழிப்பார். தேதி மட்டும் மாறும், ஆனால் அவர் கண்கள் தேடும் நாள் வேறு. இன்னும் எத்தனை நாள் பொங்கலுக்கு? தீபாவளி எப்போ? அந்த நாட்களில்தான் தன் மகள், மகன், பேர குழந்தைகள் எல்லாம் வருவார்கள். வீடு சிரிப்பால் நிறையும். அந்த எண்ணமே அவரை உயிரோடு வைத்திருந்தது. ஒரு மரப்பெட்டியை அவர் மிக கவனமாக வைத்திருந்தார். அதில் பல வருடங்களாக சேமித்து வைத்த நாணயங்கள். பேர குழந்தைக்கு பொம்மை வாங்கணும், இந்த தடவை புது சட்டை வாங்கித் தரணும் என்று ஒவ்வொரு நாணயத்திலும் ஒரு கனவு. பலகாரங்கள் செய்ய தேவையான பொருட்களையும் முன்னமே வாங்கி வைத்து விடுவார். அவர்கள் வந்தால் தாத்தா பண்ணின லட்டு சாப்பிடுங்க என்று சொல்லும்போது அவருக்கு வயசே மறந்து போய்விடும். பேர குழந்தைகள் அவரை சுற்றி ஓடுவார்கள். அவர் மெதுவாக நடந்தாலும் மனம் மட்டும் இளம் வயசாக துள்ளும். அவர்கள் சிரிப்பை பார்த்து இந்த ஒரு நாள் இருந்தாலே போதும் என்று உள்ளுக்குள் சொல்லிக் கொள்வார். இரவுகளில் தனியாக படுத்துக்கொள்ளும்போது வீடு அமைதியாக இருக்கும். ஆனால் அந்த அமைதியில் ஏக்கமில்லை. ஏனென்றால் அந்த காத்திருப்பில் நம்பிக்கை இருந்தது. அந்த முதியவர் தனியாக இல்லை. அவர் நினைவுகளோடும் வரவிருக்கும் நாட்களோடும் அந்த நாளுக்கான கண்களோடும் வாழ்ந்து கொண்டிருந்தார்.